கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் தியானத்தின் ஒரு மெய்ப்பனை போல நம்மை தேடி வரும் கடவுளின் இதய துடிப்பை நாம் கேட்போம். லூக்கா நற்செய்தி 15 அதிகாரம் 4 முதல் 7 வார்த்தைகள். ஒரு காணாமல் போன ஆடு மற்றும் அதை தேடி வரும் ஆயன் பற்றியது. தொலைந்து போதலுடைய தத்துவம் என்ன? ஆடு ஏன் தொலைந்து போகிறது? அது வேண்டுமென்றே வீட்டை விட்டு ஓடுவதில்லை. புல் மேய்ந்து கொண்டிருக்கும் போது அடுத்த புல் இன்னும் பச்சையாக இருக்கிறதே என்று ஆசைப்பட்டு தன் தலையை குனிந்தபடியே மெல்ல மெல்ல மந்தையை விட்டு விலகிச் செல்கிறது ஆடு. பாவம் என்பது பெரும்பாலும் ஒரு விபத்து போலத்தான் தொடங்குகிறது. ஒரு சிறிய பொய், ஒரு சிறிய கோபம், ஒரு சிறிய உலக ஆசை, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்வாங்க. இவை நம்மை அறியாமலே நல்ல மேய்ப்பிடமிருந்து நம்மை பிரித்து விடுகின்றன. ஒரு மனிதன் தன் மனைவியிடம் சொன்னான், நான் வழிதறி போகவில்லை, நான் ஒரு மாற்றுப்பாதையை ஆல்டர்னேட்டிவ் ரூட் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். நாமும் பல நேரங்களில் நம் பாவங்களை மாற்றுப்பாதை என்றுதான் நியாயப்படுத்துகிறோம் ஒழிய பாவம் என்று நாம் சொல்லுவதில்லை. ஆனால் மெய்ப்பன் இல்லாத பாதை எப்போதும் ஆபத்தானது. நான் வழிதவறி போகவில்லை, ஒரு மாற்றுப்பாதையைத்தான் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற சொல்லும் இந்த சாக்கு போக்கு ஆன்மீக ரீதியில் மிக ஆபத்தானது மற்றும் ஆழமானது என்பதை 3 நிலைகளில் நாம் பார்க்க முடியும். மாற்றுப்பாதை என்னும் தற்காப்பாளன், செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன். பாவம் செய்யும் போது அதை பாவம் என்று ஒத்துக்கொள்ள நம்முடைய ஈகோ விடுவதில்லை. எனவே அதற்கு ஒரு நாகரிகமான பெயரை சுட்டுகிறோம். அதுதான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ரூட். ஆதாம் மற்றும் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் செய்ததும் இதைத்தான். அவர்கள் தங்கள் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டோம் என்று சொல்லவில்லை. அந்த பெண் கொடுத்தால், பாம்பு ஏமாற்றியது என்று மாற்றுப்பாதையை நியாயப்படுத்தினார்கள். ஒரு குடிகாரனும் கேட்டார்களாம், ஏன் இப்படி குடிக்கிறீர்கள்? அதற்கு அவர் சொன்னார், நான் குடிக்கவில்லை, என் உடம்பில் இருக்கும் கிருமிகளை அழிக்க ஆழ்கால் திறப்பி எடுத்துக் கொள்கிறேன். எவ்வளவு புத்திசாலி! உண்மை என்ன? நாம் நம்முடைய தவறுகளை புதிய அனுபவம் அல்லது நவீன கால போக்கு என்று பெயர் மாற்றி கடவுளின் நேரான பாதையிலிருந்து நாம் விலகிச் செல்கிறோம். ஜிபிஎஸ், அதாவது காட்ஸ் பொசிஷனிங் சிஸ்டம் என்று சொல்லலாம், அதை அணைத்து விடுகிறோம். நாம் கார் ஓட்டும் போது வழி தெரியவில்லை என்றால் ஜிபிஎஸ் கருவியை பயன்படுத்துகிறோம். அது ரீரூட்டிங் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். கடவுள் தம் இதயத்தில் வைத்திருக்கும் ஜிபிஎஸ் தான் மனச்சான்று. கான்சியன்ஸ். நாம் ஒரு மாற்றுப்பாதையில் தவறான வழியில் செல்லும் போது அந்த மனச்சான்று திரும்பி வா, இது ஆபத்து என்று எச்சரித்துக் கொண்டே இருக்கும். ஜிபிஎஸ் கருவி ரீரூட்டிங் என்று சொல்லிக் கொண்டே இருப்பது போல அந்த மனச்சாட்சி நம்மை அழைத்துக் கொண்டிருக்கும். அந்த சத்தத்தை கேட்க பிடிக்காமல் நாம் என்ன செய்யறோம்? மியூட் செய்து விடுகிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எங்கே போகிறேன் எனக்கு தெரியும் என்று அகந்தைதான் நம்மை மேய்ப்பிடமிருந்து பிரிக்கிறது. இரண்டாவது, இந்த மாற்றுப்பாதையுடைய ஆபத்துக்கள் என்ன? ஆடு பார்க்கும் அந்த மாற்றுப்பாதை ஆரம்பத்தில் பசுமையாக தெரியலாம், ஆனால் அதன் முடிவு உட்புதர்கள். ஊடகம் தரும் இன்பங்கள் நம் ஆன்மாவை கீறி புண்ணாக்கும். ஓநாய்கள் அங்கே இருக்கும். நாம் மெய்ப்பனை விட்டு தனியாக இருக்கும்போது சாத்தான் நம்மை எளிதாக தாக்கி விடுவான். மாற்றுப்பாதையில் வெளிச்சம், இறைவார்த்தை இருக்காது. அங்கே நாம் தடுமாறி விழுவோம், இருளில் தள்ளப்படுவோம். எங்கே இருந்தாலும் இயேசு நம்மை தேடுகிறார். இங்கேதான் மெய்ப்பனின் அன்பு ஆழமாகிறது. நீங்கள் தவறான பழியில் மாற்றுப்பாதையில் நினைத்து ஒரு படுகொலியில் விழுந்து கிடந்தாலும் மெய்ப்பன் உங்களை வந்து பார்க்கும்போது ஏன் இப்படி செய்தாய் என்று அங்கே லெக்சர் எடுப்பதில்லை. அவர் பார்க்கிறதெல்லாம் உங்கள் காலில் இருக்கும் காயங்களையும் உங்கள் கண்களில் இருக்கும் பயத்தையும் தான். அவர் உங்களை அந்த மாற்றுப்பாதையிலிருந்து தூக்கி ஒரே வழி, உண்மை, உயிர் ஆகிய நம்மீது
ஏற்றி மந்தைக்கு கொண்டு வருகிறார். நாம் எத்தனை மாற்றுப்பாதைகள் ஆராய்ந்தாலும் அவை அனைத்தும் நம்மை நிம்மதியற்ற இடத்திற்கே கொண்டு செல்லும். இன்று ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து யோசித்து பார்ப்போமா? உங்கள் வாழ்வில் நீங்கள் மாற்றுப்பாதையை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு தவறான பழக்கம் அல்லது உறவு எது? அது மேய்ப்பினிடம் காட்டி, ஆண்டவரே, நான் வழி தவறிவிட்டேன், என்னை நேரான பாதையில் நடத்தும் என்று நாம் சொல்ல தயாராக இருக்கிறோமா? அவர் கண்டுபிடிக்கும் வரை தேடும் அன்பை நாம் சுவைப்போமா? இறைவார்த்தை கூறுகிறது, காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? அங்கே தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது. கடவுள் ஒரு இன்ஸ்பெக்டர் போல நம்மை பிடிக்க வருவதில்லை, அவர் ஒரு தந்தையை போல நம்மை மீட்க வருகிறார். நாம் புதருக்குள் சிக்கி முட்களால் கீறப்பட்டு சத்தம் போட கூட முடியாமல் தவிக்கும் போது அவர் பெயர் சொல்ல அழைக்கிறார். துன்பத்தால், நோயால், பிரிவினையால், பிரமாணிக்கமின்மையால், அடிமையால் வார்த்தைகள் கூட சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற போது அவர் நம்மை அழைக்கிறார். காலத்தில் மிக ஆழமான மற்றும் விடுதலைகளுக்கு உண்மை இதுதான். கடவுள் ஒரு காவல் ஆய்வாளர் அல்ல, இன்ஸ்பெக்டர் அல்ல, அவர் ஒரு கனிவான தந்தை, the loving father. இது இன்னும் ஆழமாக நாம் தியானிக்க முடியும். இன்ஸ்பெக்டர் வெர்சஸ் தந்தை, பார்வையில் உள்ள வேறுபாடு. ஒரு இன்ஸ்பெக்டர் நம்மிடம் வரும்போது அவர் எதை தேடுவார்? நம்மிடம் இருக்கும் குற்றங்களை தேடுவார், எவிடன்ஸை கேட்பார், சட்டம் மீறப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பார், தண்டனை கொடுக்க ஆதாரங்களை திரட்டுவார். அவரிடம் நாம் பயந்து உண்மையை மறைக்க முற்படுவோம். ஆனால் ஒரு தந்தை பிள்ளைகளிடம் வரும்போது அவர் எதை தேடுவார்? தன் பிள்ளை காயங்களை தேடுவார். பிள்ளை ஏன் அழுகிறான் என்று பார்ப்பார். பிள்ளையை அரவணைத்து ஆற்றுப்படுத்த துடிப்பார். அவரிடம் நாம் ஓடி போய் உண்மையை சொல்லி அழுவோம். கடவுள் நம் பாவங்களை பட்டியலிட்டு நம்மை சிறையில் அடைக்க வருவதில்லை. பாவம் என்ற சிறை சிக்கி கிடக்கும் நம்மை விடுவிக்கவே அவர் வருகிறார். இரண்டாவது, பிடிக்க வருதல், மீட்க வருதல் என்கிற வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு இன்ஸ்பெக்டர் வாரண்டுடன் வருவார், ஆனால் கடவுள் வாக்குறுதியுடன் வருவார். அவர் வாரண்ட், இவர் பிராமிஸ். சாத்தான் நம்மை ஒரு இன்ஸ்பெக்டர் போல அணுகுவான். நீ பாவி, உனக்கு மன்னிப்பே இல்லை, நீ தண்டிக்கப்படுவாய் என்று பயமுறுத்துவான். இது நம்மை படுகொலியில் தள்ளும். இந்த கில்ட், குற்ற உணர்வை ஏற்படுத்தும். கடவுள் ஒரு தந்தையாக நம்மிடம் வந்து, மகனே, மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே கிடக்கிறாய்? எழுந்து வா, நான் உன்னை தூக்குகிறேன் என்பார். அது நம்மை மீட்கும். ஒரு கான்ட்ரிஷன், ஒரு மனஸ்தாபம் அங்கு நமக்கு கிடைக்கும். ஒரு சிறுவன் தன் அப்பாவின் உடைந்த கை கடிகாரத்தை உடைத்து விட்டான். அப்பா இன்ஸ்பெக்டர் போல இருந்தால் சிறுவன் பயந்து அதை மறுப்பான், பொய் சொல்வான். ஆனால் அப்பா அன்பான தந்தை என்று அவனுக்கு தெரிவதால் அவன் உடைத்து விட்டேன். உடைந்த பாகங்களோடு நேராக அப்பாவிடம் போய், அப்பா, தெரியாமல் உடைத்து விட்டேன், சரி செய்து கொடுங்கள் என்று கேட்பான். இங்கே பாடம் என்ன? நாம் உடைந்து போன இதயத்தோடு கடவுளிடம் போவது அவர் ஒரு தந்தை என்பதால் தான். மீகா 7:19 படிக்கிறோம், அவர் நம் பாவங்களை ஆள்களில் எறிவது போல இன்ஸ்பெக்டரின் வேலை இல்லை. இது எறிவது ஒரு இன்ஸ்பெக்டரின் வேலை அல்ல. இன்ஸ்பெக்டர் ஆதாரங்களை, கோப்புகளை செய்து வைப்பார், ஆதாரங்களை சேகரித்து வைப்பார். ஆனால் தந்தை தன் பிள்ளையின் மானத்தை காக்க அந்த தவறுகளை யாரும் பார்க்காதபடி ஆழ்கடலில் எரிந்து விடுவார். லூக்கா நற்செய்தியில் 15 அந்த தந்தை மகன் செய்த செலவுகளை பற்றி ஆடிக்கணக்கை கேட்கவில்லை. அவன் திரும்பி வந்ததையே ஒரு திருவிழாக கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். இதை இந்த தவக்காலத்தில் எப்படி நாம் பார்ப்பது? நம்ம பலர் ஏன் ஒப்புரவர் சாதனுக்கு, கன்ஃபெஷனுக்கு செல்ல வேண்டும்? ஏனென்றால் அங்கே இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருப்பார் என்று தவறாக நினைக்கிறோம். இன்று பாவ சங்கீதனம், ஒப்புரவர் சாதனம் என்பது கத்தோலிக்க திருவையில் அதிகமாக நடைபெறுவதில்லை. ஏனெனில் அங்கு இருக்கக்கூடிய தந்தையை ஒரு இன்ஸ்பெக்டராக பார்க்கிறார்கள் மக்கள். உண்மை என்னவென்றால், குருவானவர் அங்கே இயேசுவின் பிரதிநிதியாக ஒரு தந்தையாகத்தான் இருக்கிறார். நீங்கள் ஒரு குற்றப்பத்திரிகையை வாசிக்கப் போவதில்லை, உங்கள் காயங்களை காட்டப் போகிறீர்கள். இயேசு உங்களை கைவிலங்கு போட வரவில்லை, உங்களை தன் தோளில் தூக்கி சுமக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே இறையில் நுணுக்கங்களை நாம் பார்க்க வேண்டும். ஆடு மேய்ப்பவனை தேடுவதில்லை, மெய்ப்பன் தான் ஆட்டை தேடுகிறார்.
அதாவது நாம் கடவுளை தேடுவதற்கு முன்பே அவர் நம்மை தேடி அழைக்கிறார். தவக்காலம் என்பது நாம் கடவுளை தேடும் காலம் அல்ல, கடவுள் நம்மை தேட நாம் அனுமதிக்கும் காலம். கடவுள் நம்மை தேட அனுமதிக்கும் காலம்தான் தவக்காலம். எனவே அனுமதிக்கிற போது அந்த தோளில் சுமக்கக்கூடிய மகிழ்ச்சி, கண்டுபிடித்ததும் அவர் மகிழ்ச்சியோடு அதை தன் தோள் மேல் போட்டுக் கொள்கிறார். ஆடு கண்டுபிடித்தவுடன் மேய்ப்பன் அதை அடிக்கவில்லை, ஏன் ஓடிப்போனாய் என்று திட்டவில்லை. அதன் கால்கள் களைந்திருப்பதை அறிந்து அதை தன் தோளில் சுமக்கிறார். விண்ணகத்தில் ஒரு நீதிமான மனமாறுவதை விட ஒரு பாவி மனமாறுதல் அதிக மகிழ்ச்சி அடைகிறார் கடவுள் என்கிறது இறைவார்த்தை. நாம் ஆடாக இருந்தால் மேய்ப்பனின் தோளில் அமர்ந்து கொண்டு இப்போதாவது எனக்கு புல் தருவீர்களா என்று கேட்கக்கூடாது. அவர் நம்மை சுவைப்பதே பெரிய ஆசீர்வாதம். தவக்காலத்தில் மிக நிகழ்ச்சியான பகுதி இதுதான். கண்டுபிடித்தவன் கனிவு காட்டுதல். ஆடு கடித்தவன் மெய்ப்பன் காட்டிய அந்த எதிர்வினை, இந்த ரியாக்ஷன் நீதி வழங்கும் ஒரு எஜமானின் செயல் அல்ல, அது அன்பு செலுத்தும் ஒரு தாயின் செயல். அன்பு செலுத்தும் ஒரு தாயின் செயல். இது இன்னும் நம்முடைய வாழ்விகளிலே இன்னும் மூன்று நிலைகளிலே அதை நாம் தியானிக்க முடியும். காயங்களை காணக்கூடிய கண்கள். ஆடு காணாமல் போனது. மேய்ப்பன் கோபத்தோடு ஒரு தடியை எடுத்துக்கொண்டு அங்கு போகவில்லை, அவர் மருந்தை தேடி போகிறார். நாம் பாவம் செய்துவிட்டு திரும்பும் போது கடவுள் நம்முடைய குற்றப்பட்டியலை, தி லிஸ்ட் ஆஃப் சின்ஸ், அவர் பார்ப்பதில்லை. மாறாக அந்த பாவத்தினால் நம் ஆன்மாவில் ஏற்பட்டுள்ள காயங்களை அவர் பார்க்கிறார். பாவம் என்பது ஒரு தவறு மட்டுமல்ல, அது ஒரு காயம். அது ஒரு காயம். பொய் சொல்லும் போது நம் நேர்மை காயப்படுகிறது. கோபப்படுகிற போது நம் அமைதி காயப்படுகிறது. மேய்ப்பன் அந்த ஆட்டின் கால்கள் களைந்திருப்பதை பார்க்கிறார். அதாவது பாவம் செய்வதற்கே இந்த ஆடு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளவு அலைந்திருக்கும் என்று அவர் பரிதாபப்படுகிறார். தோளில் சுமக்கக்கூடிய மேய்ப்பு பணி, the theology of shouldering என்று சொல்லுவார்கள். ஆடு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் மேய்ப்பன் அதை நடந்து வா என்று சொல்லவில்லை. ஏனென்றால் களைப்பு. பாவம் செய்துவிட்டு திரும்ப ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாக மிகவும் களைப்படைகிறான். அவனால் சொந்த காலில் நடந்து வர முடியாது. இது இயேசுவின் சிலுவை சுமத்தலை குறிக்கிறது. ஆடு நடக்க முடியாமல் தவித்த போது அதனிடையே தன் தோளில் ஏற்றுக்கொள்கிறார் மேய்ப்பன். நம் பாவங்களின் இடையே தன் தோளில் சிலுவையாக சுமந்தவர் இயேசு. தோளில் சுமக்கும் போது ஆட்டின் இதயம் மேய்ப்பனின் காதுக்கு மிக அருகில் இருக்கும். அந்த ஆடு பயந்து போய் துடித்துக் கொண்டிருக்கும். தன் இதய துடிப்பை மேய்ப்பனின் அமைதியாக இதய துடிப்போடு அது இணைக்கிறது. இதுதான் ஒப்புரவு, ரெகன்சிலியேஷன் என்பது. ஒரு சின்ன பையன் அப்பாவிடம் கேட்டான், அப்பா, அந்த மேய்ப்பன் ஏன் ஆட்டை தூக்கி கொண்டு வருகிறார்? ஆட்டுக்கு கால் இல்லையா? அப்பா சொன்னார், மகனே, ஆட்டுக்கு கால் இருக்கிறது, ஆனால் அது மந்தைக்கு திரும்ப வழியை மறந்துவிட்டது. அதுவாக நடந்தால் மீண்டும் வேறு பக்கம் போய்விடும் என்று மேய்ப்பன் பயப்படுகிறார். நாமும் பல நேரங்களில் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பழைய பக்கமே நடக்க பார்க்கிறோம். அதனால் தான் கடவுள் நம்மை தன் கிருபையினால், the கிரேஸ்னால் சுமக்கிறார். நாம் நடப்பதை விட அவர் சுமப்பதே நமக்கு பாதுகாப்பு. நாம நடப்பதை விட அவர் நம்மை சுமப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. எனவே தவக்காலத்தில் நாம் உணர வேண்டியது என்ன? தண்டனை இல்லை. கடவுள் உங்களை மன்னிக்க காத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் உங்களை தண்டிப்பாரோ இந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். மேய்ப்பன் கையில் தடி இருந்தாலும் அது ஓனாய் அடிக்கத்தான் அல்ல, உடைய ஆட்டை அடிக்க அல்ல, உங்களை அடிக்க அல்ல. களைப்பை முதலில் ஒப்புக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னால் என் பாவ சுமையை சுமக்க முடியவில்லை, என்னை தூக்கி கொள்ளும் என்று சொல்லும் ஒரு சிறு குழந்தையை போல மாறுங்கள். இயேசுவின் இந்த தேடும் அன்பை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சற்று தியானிப்போம். ஆண்டவரே, நான் தொலைந்து விட்டேன் என்று சத்தம் போடுவோம். ஒரு ஆடு அமைதியாக இருந்தால் மேய்ப்பனால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அது கத்த வேண்டும். உங்கள் பலவீனங்கள் மறைக்காமல், ஆண்டவரே, நான் வழி தவறி விட்டேன், என்னை தூக்கி கொள்ளும் என்று சொல்லுங்கள். தொலைந்து போன ஆடு கத்தும்.
திருச்சபை என்பது ஒரு பாதுகாப்பான மந்தை. தனித்து ஓடுவது ஓநாய்க்கு சாத்தானுக்கு வாய்ப்பளிக்கும். திருப்பலி, ஜெபம் மற்றும் அருட்சாதன வழியாக மந்தைக்கு திரும்பி வாருவோம். மூன்றாவதாக, பிற ஆடுகளை தேடுதல், மிஷன். உங்களைப் போலவே உங்கள் குடும்பத்தில் அல்லது நண்பர்களில் யாராவது காணாமல் போயிருக்கலாம், அன்பில்லாமல் இருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம், துன்பத்திலே வாடி இருக்கலாம், விரக்திகளே, வேதனைகளே, தவறான வழிகளுக்கு சென்றிருக்கலாம். அவர்களை கண்டுபிடித்து அன்பினால் மெய்ப்பெரிடம் அழைத்து வாருங்கள். இது உங்கள் கடமை. நீங்கள் அனைவருமே விலை மதிப்பற்றவர்கள். 100 ஆடுகளில் ஒன்றுதானே போனது என்று மெய்ப்பன் நினைக்கவில்லை. அந்த ஒன்று அவனுக்கு முக்கியம். உலகமே மக்களை கைவிட்டாலும் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லும் ஒரே மெய்ப்பன் இயேசு மட்டும்தான். தியானத்தின் இறுதி நேரத்திற்கு வந்திருக்கிறோம். தியானம் என்பது கேட்பது மட்டுமல்ல, அது செய்வது. ஆழ்கடல் எறியப்பட்ட பாவம், படுவிலிருந்து மீட்கப்பட்ட உயிர், தோளில் சுமக்கும் மெய்ப்பனின் அன்பு, இவை அனைத்தும் நம் வாழ்வில் செயலாக மாற வேண்டும். ஆழ்களில் நம்முடைய பாவத்தை எறிந்து படுகொலிருந்து நம்மை மீட்டு தோளில் சுமக்கும் மெய்ப்பனாக ஆண்டவர் இருக்கிறார். எனவே தவக்காலத்தில் மீதமுள்ள நாட்களை ஒரு புதிய மனிதராக வாழ நாம் ஒரு 5 காரியங்களை செய்வோமா? அன்பின் சவால்கள். 1, தூண்டில் போடாதே. தூண்டில் போடாதே. கடவுள் உங்கள் பாவங்களை, ஆள்களை எறிந்து விட்டார். ஆனால் நாம் அடிக்கடி பழைய குப்பைகளை தோண்டி எடுத்து ஒரு பாவி, தன் நாயக்கற்றவன் என்று நம்மையே தண்டித்துக் கொள்கிறோம். மன்னிக்கப்பட்ட பாவங்களை ஆண்டவர் நினைப்பதில்லை, ஆனால் நாம் நினைக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உங்கள் பழைய தோல்விகளை பற்றியே பேசுவதையோ அல்லது நினைத்து வருந்துவதையோ நிறுத்துவோம். யாராவது உங்களை குறை கூறினால், கடவுள் என்னை மன்னித்து விட்டார், நான் இப்போது புதிய படைப்பு என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். 2வது, தோளில் சுமக்கக்கூடிய சவால். மேய்ப்ப நாட்டை திட்டாமல் தோளில் சுமந்தார் அல்லவா, அதுபோல உங்கள் வாழ்வில் உங்களை எரிச்சலூட்டும் ஒரு நபர் இருப்பார். உங்களை தோற்கடிக்க ஒருவரை, அவர் உங்கள் கணவர், மனைவி, பிள்ளை அல்லது சக ஊழியராக இருக்கலாம். இந்த வாரம் அவர்களை திட்டாதீர்கள், விமர்சிக்காதீர்கள். அவர் செய்த தவற்றை சுட்டி காட்டுவதற்கு பதில் அவர் எவ்வளவு களைத்து போயிருக்கிறார் என்று பாருங்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய உதவியை செய்து அவர்களை உங்கள் அன்பால் சுமந்து வாருங்கள். 3வது, மாற்றுப்பாதை, தடை சவால்களை தாண்டுங்கள். நாம் அடிக்கடி இது ஏன் தப்பில்ல, இது ஏன் தப்பில்ல, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் என்று சொல்லும் ஒரு சின்ன பாவம், சின்ன பொய், சின்ன கோபம், சோம்பேறித்தனம் நம்முடைய வாழ்க்கையில இன்றும் இருக்கும். அந்த சின்ன பாவத்தை மட்டும் அடையாளம் காணுங்கள். இந்த வாரம் முழுவதும் அந்த பாதையில் செல்ல மாட்டேன் என்று உறுதியிடுங்கள். உங்கள் ஆன்மீக GPS மனச்சான்று வேண்டாம் என்று சொல்லும்போது உடனே வண்டியை நிறுத்திவிட்டு இறைவனிடம் திரும்புங்கள். டிஜிட்டல் உண்ணா நோன்பு. காணாமல் போன ஆட்டை தேட மெய்ப்பனுக்கு அமைதி தேவைப்பட்டது. இந்த செல்போன் சத்தத்தில் கடவுளின் குரல் நமக்கு கேட்பதில்லை. இந்த ஆலயத்திலும் செல்போன் சத்தம். ஆலயத்தில் கூட செல்போனை பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதனையான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தினமும் இரவு 1 மணி நேரமாவது, உதாரணமாக 8 மணி முதல் 9 மணி வரை செல்போனை தூர வைத்துவிட முடியுமா? அந்நேரத்தில் உங்கள் குடும்பத்தோடு பேச முடியுமா? திருப்பாடல் 103 வாசித்து தியானிக்க முடியுமா? அமைதியில் தான் நல்ல மெய்ப்பனுடைய குரலை கேட்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். 5வதாக, படுகொலிருந்து தூக்கக்கூடிய சவால். உங்களை சுற்றி யாராவது மனச்சோர்வு, கவலை, வறுமை, நோய், பிரமாணிக்கமின்மை, பிரிக்கப்படுதல் இந்த படுகொலியில் கிடக்கிறார்களா? உங்கள் அருகில் இருப்பவர்கள் இந்த காலத்தில் ஒரு முறை கூட சந்திக்காத ஒரு ஏழைக்கு அல்லது கஷ்டப்படும் உறவினருக்கு அவர்கள் கேட்காமலே ஒரு உதவியை செய்யுங்கள். நீங்கள் தரும் அந்த உதவி அவர்களை படுகொலிருந்து தூக்கும் கரம் போல இருக்கட்டும். ஆலயத்திற்கு சென்று ஒருபடி அரிசி கொடுப்பதல்ல, ஆலயத்திற்கு சென்று ஆலயங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் அல்ல. இப்படி எத்தனையோ பேர் உங்களுக்கு அருகிலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், படுகொலியில் விழுந்தவர்கள், வலிதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு செய்யுங்கள். இறுதியாக அன்பர்களே, தியானம் உங்கள் இதயத்தில் ஒரு மாற்றத்தை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆழ்கடல் உங்கள் கடந்த காலத்தை அழித்து விட்டது. படுகொலி உங்கள் எதிர்காலத்தை மீட்டு விட்டது. மெய்ப்பனின் தோள் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. இப்போது கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். மெய்ப்பன் உங்களை தன் தோளில் மந்தைக்கு கொண்டு வருவதை உணருங்கள். அவர் உங்கள் காதில் மெல்லிய குரலில் சொல்கிறார், மகனே, மகளே, நீ எனக்கு வேண்டும், பயப்படாதே,
நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அந்த கைவிடாத இறைவனிடம் நம் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை கரம் பிடித்து மகிழ்ச்சியின், மீட்பின், வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லட்டும். ஆண்டவர் உங்களோடு இருக்கட்டும். அவருடைய கிருபையினால் நாம் என்றும் மீட்பின் மக்களாக துணிந்து நடப்போம்.